200 கோடி உலக முஸ்லீம்களில் 30 கோடி பேருக்கு எழுத வாசிக்க தெரியாது. இதான் சிச்சுவேஷன். நீங்க பாருங்க, பாகிஸ்தானை பாருங்க. நாம் அங்க உதாரணம் போக தேவையில்லை. பாகிஸ்தான் உத்தியோகபூர்வமாக உலகத்தில் அணு சக்தி இருக்கின்ற 8 நாடுகளில் ஒன்று. 8 நாடு அணு ஆயுதம் தங்களிடம் இருக்கு என்று சொல்ற நாடு. 19 லட்சம் பாகிஸ்தானியர்களில் 8 கோடி பேருக்கு எழுத வாசிக்க தெரியாது. சிச்சுவேஷன். அப்ப அங்க எத்தனை ஆயுத குரூப் இருக்கு? தாலிபான்கள் அதுக்கு முந்தியிருந்த முஜாஹிதீன்கள் எல்லாம் இந்த துப்பாக்கிகள்ல இந்த என்னது நேந்து கட்டின அருணா கொடியை கட்டி யுத்தம் செய்தார்கள் தான் அவர்கள் இஸ்லாத்தை பத்தி அவர்களுக்கு பெரிய தெளிவொன்று இல்லை. நாங்க ஒரு குளோபலைஸ் வேர்ல்ட்ல இருக்கிறோம். நாங்க மட்டுமில்லை, உலகத்தில் நாங்க 200 கோடி தான். 600 கோடி முஸ்லீம் அல்லாஹ் வாழ்ற உலகத்தில் இருக்கிறோம். இது பீஸ் அண்ட் டாலரன்ஸ் வேண்டிய ஒரு உலகம். இதுல இருந்து கொண்டு நாங்கள் உலகத்தை நாங்க வெல்ல இயலாது. ஆகவே என்னுடைய கருத்துல என்னன்னா, அரபு இஸ்லாமிய நாடுகளில் உண்மை எல்லாம் சீரழிஞ்சு போயிருக்கு. ஏண்டா இக்கானமியில டாப் பவர் கண்ட்ரிஸ் தான். ஏண்டா அவங்களோட பொருளாதார பலம் எங்களுக்கு தெரியும். 14 அரபு நாடுகள் தான் உலகத்தில் 73% பெட்ரோலியம் இருக்குது. அதை மேனேஜ் பண்ண தெரியாமல் அவங்க 3ஆம் மண்டலத்தில் இருக்கிறான். அபிவிருத்தி அடைஞ்ச நாடு ஒன்றுமில்லை அரபு நாடுகள். இதெல்லாம் இருக்கு. கல்வி அறிவீனம் 33% எழுத வாசிக்க தெரியாது. உலக பல்கலைக்கழகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவில் உள்ள 30 கோடி 32 கோடி மக்களுக்கு 5250 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. வேர்ல்ட் டாப் யூனிவர்சிட்டி 20 யூனிவர்சிட்டிஸ் எடுத்தா 15 யூனிவர்சிட்டி அமெரிக்காவுடையது. உலகத்தில் உள்ள 500 டாப் யூனிவர்சிட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அரபு இஸ்லாமிய உலகத்தில் உள்ள எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் அதில் இல்லை. மொத்த 200 கோடி மக்களுக்கும் இஸ்லாமிய உலகத்தில் இத்தனை யூனிவர்சிட்டிஸ் தெரியுமா? 1200. இந்தியாவில் 1,30,00,000 மக்கள், 130 கோடி மக்களுக்கு இந்தியாவிலே 8500 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. முஸ்லீம் உலகத்தில் 200 கோடி மக்கள், 100 கோடி மக்கள் 56 முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகளிலும் 100 கோடி பேர் எங்களை போல சிறுபான்மையாம் இருக்கிறார்கள். மொத்த அவர்கள் இருக்கிற பல்கலைக்கழகம் 1200. இதுதான் கேப். இந்த அறிவீனம் தான் என்னுடைய கருத்து. தான் மக்கள், அதாவது மனுஷனுடைய அறியாமை தான் மனுஷனுடைய மிகப்பெரிய எதிரி. அது இன்றைக்கு இஸ்லாம் உலகத்தில் வடிவ வழங்குது. அறிவு, கல்வி, தொழில்நுட்பம், ஆய்வு என்று எப்படி முஸ்லிம் சமூகம் முன்னேற்றம் அடையுமோ அந்த தருணத்திலே தான் இந்த ஆயுத ரீதியான பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் மோதல்களும் அப்படியே இல்லாம போகும். இந்த அறிவீனத்தை வெஸ்ட் யூஸ் பண்றாங்க. அது தெளிவாக தெரிகின்றது. நீங்க பாத்தீங்கன்னா உதாரணமா சொன்னா ISISக்கு பின்னே மேலே நாடு இருக்கிறதுக்கு நல்ல உதாரணம் சொல்றேன். அவன் காலையில் ஒளிம்பி சிக்கரை குடிச்சோ டீ அடிச்சோடி இவ்வளவு காலமா கொல்றது யாரு? சக முஸ்லீமை தான். எந்த 56 முஸ்லீம் நாட்டிலையும் கன்வென்ஷனல் ஆர்ம்ஸ் ஃபேக்டரியே இல்லை. அவன் காசிக்கு தான் வாங்கி வச்சிருக்கிறான். அப்ப விமானத்தை சுட்டு வீழ்த்துற ஆயுதம் எப்படி அப்ப ISIS வந்துச்சு? இதெல்லாம் வெரி கிளியர். ஒரு பகுத்தறிவு உள்ளவனுக்கே இதை பத்தி யோசிச்சா விளங்கும். இதுக்கு பின்னால யாரோ இருக்கிறான்னு. அவன் கூலிக்கு போராடுகின்றவன், அவ்வளவுதான். அந்த போராட்டத்தின் பொழுது இடைக்கிடையே இஸ்லாமிய கோஷங்களை அதுகளை சொல்லி இலாயிலாண்டு பெனரோண்ட போட்டா நாம் உலகத்தில் உள்ள மீடியா தான் இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி பழைக்குது.